அது இவங்களுடைய ஆசையினால வந்தது. ஓகேங்களா? அன்னதானத்துக்கு எதுக்கு காலம் இருக்கு இல்லைங்களா? ஒருத்தன் பசிக்கிறப்ப தானே அன்னதானம் பண்ணணும். நட்சத்திரத்தை பார்த்தா பசிக்குது இல்லைங்களா? அப்போ என்னன்னா அன்ன விரயம்னு வள்ளலார் பிரிக்கிறார். அன்ன விரயம். இப்போ கோயில் நம்ம வந்து ஒரு திருவிழா பண்ணுறோம், இல்லைன்னா ஒரு திருமணம் பண்ணுறோம். திருமணத்தில் வந்து இருக்கிறவனுக்கு பூரா ஜோறு போடுறோம், வரவன் பூரா வீட்லேயே தின்னுட்டு தான் அங்கே வரான். இங்கே வந்து தின்னுட்டு நமக்கு நல்ல ஸ்பெஷல் ஐட்டமாக போட்டு தின்னுட்டு போகிறான். இதில் அவனுக்கு பசி எங்கேயாச்சும் அடங்குதா அப்படின்னா இல்லை. அப்போ பசித்தவனுக்கு சோறு போடுறது தான் தானம், பசிக்காதவனுக்கு போகிறது விரயம்னு சொல்கிறாரு. அப்போ அன்ன விரயம் தேவையா இல்லையானா அன்ன விரயம் தேவை. அப்போ பசித்தவனை எப்படி நீ தேடி கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அந்த அன்னவிரயம் செய்யும் பொழுது எவனுக்காச்சும் தானமாக அது மாறிடும். பசிச்சவன் எவனாச்சும் அந்த இடையில பண்ணுவான் அப்படின்றதுனால அதை தொடர்ந்து பண்ண சொல்றாங்க. அப்போ மனிதர்கள் 7 அவஸ்தைகளால் கஷ்டப்படுறாங்க. மனிதர்கள் மட்டும் இல்ல, உயிர்கள் எல்லாமே. அப்போ என்ன அவஸ்தை அப்படின்னா நோய்ங்கிறது ஒரு அவஸ்தை, பிணிங்கிறது ஒரு அவஸ்தை, அடுத்து வந்து கொலை அப்படிங்கிறது ஒரு அவஸ்தை. இது மாதிரி மொத்தம் காமம், லோபம், குரோதம், பசி, இது மாதிரி நிறைய நம்ம உடம்புக்கு அவஸ்தைகள் இருக்கு. இதனால நம்மலாம் செத்து போயிடுறோம்னு சொல்றாங்க. அப்போ இந்த சாவை இன்னொருத்தருக்கு நடக்கிற சாவை நான் தடுக்கணும். அப்போ ஒருத்தனுக்கு வந்து ஒருத்தனை கொலை பண்ண போறாங்க, அவனை என்னால் தடுக்க முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டம். அவன் இவ்வளோ முரட்டு கத்தியோட கையில் வரான்றப்ப நான் ஒதுங்கி தான் போகணும்.